சூடான கொதிக்கிற தண்ணியில அப்பளத்தை போட்டா கொஞ்சம் கூட பொரிஞ்சு வர மாட்டேக்கு. ஆனா சூடான எண்ணெயில அப்பளத்தை போட்டா நல்லாவே பொரிஞ்சு வருது. இது ஏன்னு பலருக்கு பல நாள் சந்தேகமா இருக்கும். அது எப்படின்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சின்னதா ஒரு செய்முறை மூலமா பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் அடுப்பை ஆன் பண்ணாத நிலையில எண்ணெயோட வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்திரலாம். இப்போ சுற்றுச்சூழல்ல இருக்க வெப்பநிலையை பொறுத்து இந்த எண்ணெயோட வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸா இருக்கு. இப்போ இந்த எண்ணெயில கொஞ்சமா அப்பளத்தை உடைச்சு போட்டு எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இந்த அப்பளம் பொரிஞ்சு வருதுன்னு இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெயோட வெப்பநிலை 78 டிகிரி செல்சியஸா உயர்ந்திருக்கு. இப்போ எண்ணெயோட வெப்பநிலை 131 டிகிரி செல்சியஸா உயர்ந்திருக்கு. ஆனாலும் இந்த அப்பளம் இன்னும் பொரிஞ்சு வரல. இப்போ எண்ணெயை பார்க்க அப்பளம் பொரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சின்ன அப்பளத்தை போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே நல்லாவே பொரிஞ்சு வருது. இப்போ இந்த எண்ணெயோட வெப்பநிலை 186 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு அப்பளம் பொரிக்க தேவையான வெப்பநிலை 180 இருந்து 200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை போதுமானது. இப்போ எண்ணெயை சூடு பண்ணி செக் பண்ண மாதிரி தண்ணியையும் சூடு பண்ணி அப்பளம் பொரிக்க தேவையான 180 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வருதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ 71 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்திருக்கு. இப்போ தண்ணி கொதிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ 97 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்திருக்கு. இப்போ கொதிச்ச நிலையில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே போறத பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற நிலையில எவ்வளவு நேரம் இந்த தண்ணியோட வெப்பநிலையை செக் பண்ணாலும் சராசரியா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இந்த தண்ணியோட வெப்பநிலை கூட மாட்டுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தண்ணியை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் அதோட அதிகபட்ச வெப்பநிலை நாம இருக்கிற இடத்தை பொறுத்து 100 டிகிரி செல்சியஸ் வரதான் அதோட வெப்பநிலை உயருது. அதுக்கு மேல எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் தண்ணி ஆவியாகி போயிருது. அதனாலதான் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட அந்த தண்ணியில அப்பளத்தை போட்டா பொரிஞ்சு வர மாட்டுக்கு. அதனால ஒரு அப்பளம் பொரிஞ்சு வரும்னா அந்த அப்பளத்துக்கு கொடுக்கக்கூடிய வெப்பம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அப்பளத்தை பொரிக்க என்ன தேவையில்ல வெப்பம் தான் தேவைங்கிறத உறுதிப்படுத்த இந்த மண்ணை 180 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பப்படுத்தி அப்பளத்தை பொரிச்சு செக் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண்ணு நல்லா சூடாயிட்டு இதோட வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்திரலாம். இப்போ இதோட வெப்பநிலை 230 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே இருக்கு. ஆனா அப்பளம் பொரிக்கிறதுக்கு 180 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே போதுமானது. இப்போ நம்ம இதுல அப்பளம் பொரியுதான்னு செக் பண்ணிடலாம். இப்ப அருமையா பொரிஞ்சு வரத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 180 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ள எதுல வச்சனாலும் அப்பளம் பொரிக்கலாம்னு உறுதியாயிட்டு. ஒருவேளை உங்க வீட்டுல அவசரத்துக்கு எண்ணெய் இல்லாம போச்சுன்னா உங்க வீட்டுல இருக்க பொருட்கள்ல வெப்பத்தை உருவாக்கியே அப்பளத்தை பொரிச்சு எடுத்துடலாம். அதையும் உறுதிப்படுத்தும் விதமா இந்த ரெண்டு பாத்திரத்தையும் சூடுபடுத்திடலாம். இப்போ நல்ல சூடாயிருச்சு. இந்த பாத்திரத்தோட வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். இதுல 279 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. அதே மாதிரி இதுல 264 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. இந்த வெப்பநிலை அப்பளம் பொரிக்க போதுமானது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அப்பளத்தை போட்டுறலாம். அடுத்ததா ஏற்கனவே சூடாயிட்டு இருந்த இந்த மூடிய அப்பளத்துக்கு மேல வச்சிடலாம். இப்போ மேல வச்சிருக்க மூடி மேல் நோக்கி தூக்கிட்டு வரத பார்க்கலாம். அப்படின்னா அப்பளம் அடியில பொரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ மூடியை எடுத்து அப்பளம் எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்குன்னு பாத்திரலாம். இப்போ பார்க்கும் போதே அருமையா பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை உடைச்சு பார்க்கலாம் நல்ல மொறுமொறுன்னு வருதான்னு. அருமையாவே இந்த பொரிஞ்ச அப்பளம் நல்ல மொறுமொறுன்னு வருது. அதனால இந்த மெத்தட என்ன வாங்க முடியாத சூழல்ல பயன்படுத்திக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அப்பளத்தை பொரிக்க வெப்பம் தான் ரொம்ப முக்கியம்.